வணக்கம் கும்பராசி நண்பர்களே. பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும், குடும்ப சுமை அதிகரிக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது, உடல் நலத்திலும் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அகலும். ஏழரை சனியில் உங்களுக்கு குடும்ப செலவின் அதிகம் நடைபெறுகிறது. எனவே குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவை நனவாக்க எடுத்த முயற்சி பலன் தரும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் ராசிநாதன் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நல்லது. ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்ள முன்வருவீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பூர்த்தியாகும். பாக பிரிவினைகள் மூலம் சுமூகமாக முடிந்து உங்களுக்குரிய பங்கு கைக்கு வந்து சேரும். கட்டிடம் கட்டுவது, கட்டிடம் வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். ஆடி 16ஆம் தேதி, அதாவது 1/8/2026 அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும்போது உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் கண்டிப்பாக குறையும். எதிர்காலம் பற்றிய பயம் மனபயமாகலும். வியாபார போட்டிகள் விலகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். வியாபாரிகள் இல்லை என்றால் இல்லங்களில் நடைபெறும் திருமணத்திற்கு முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். கடமையை செவ்வனை செய்து வெற்றி காணும் நேரம் இது. கடல் தாண்டி சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அது கைகூடும். அதே போல் ஆடி 17ஆம் தேதி 1/2/8/2026 அன்று கன்னி வைகைக்கு சென்றாலும் சுக்கிரன் அங்கு நீசம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய கிரகங்களுக்கு இந்த தைத்திங்கள்